2 வாரம் தான் ஆகுது. இந்த ஷோ ஆரம்பிச்சே 2 வாரம் தான் ஆகுது. நானும் ஆரம்பிக்கும்போது சரி நம்மத்தான் நிறைய இருக்குது சொல்கிறக்கு, எல்லாத்தையும் சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ இந்த நாட்கள் போக போக என் மைண்டில் அதே ஓடி ஓடி நான் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் போல் எனக்கு இப்போ தான் தெரியுது. இப்போ இதை கேட்குற உங்களுக்கு என்ன தோணும்? இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ என்ன தெரிஞ்சது உனக்கு, அதானே? ஸோ வெல்கம் டு கேஸ் ஸ்டடி. நான் உங்கள் குரு. ஆரம்பிக்கலாமா? ஒரு கேள்வியோடவே ஆரம்பிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த டைமில் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை கொஞ்ச நேரம் என்ன தனியாக விடுங்கடா அப்படின்னு உங்களுக்கு தோணுமா? நான் இந்த 2 விதமான ஆட்களையும் பார்த்துருக்கேன். ஒரே ஆள் 2 விதமாக இருக்கிறதையும் பார்த்துருக்கேன். நானும் அந்த 2 விதமாகவும் இருந்திருக்கேன். ஆனால் இந்த 2 வகையாகவும் இல்லாமல் யாராவது ஒருத்தர் திடீர்னு நம்மக்கிட்ட வந்து அவங்க பிரச்சனை சொல்லும்போது நம்மளோட கன்சர்னை சொல்கிறோன்னு அது அட்வைஸாக மாதிரி நம்மளும் வளன்னு பேசி அந்த ஒரு கான்வோ பில்ட் ஆகிருக்கும்ல, அது ஆக்சுவலாக அவங்க ஹெல்ப் ஆகிருக்குமா? இல்லை நம்ம பேசுகிறத அவங்க என்ன மாதிரி எடுத்திருப்பாங்க? இதை நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் இந்த மாதிரி நிறைய பேசியிருக்கேன். பேசி எதுக்கு இதெல்லாம் இப்போ பேசணும் அப்படின்லாம் எனக்கு கடைசியில் தோணும். ஆனால் அதை வெளியே சொல்ல முடியாது. நான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசியிருப்பேன். ஆனால் நான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசினது ஏதோ சம்மந்தமே இல்லாமலாம் இருக்காது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அது முடிஞ்சக்கப்புறம் எனக்கே சில டைம் தோணியிருக்கு, நம்ம இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் இல்லையே, நம்ம எதுக்கு இவ்வளோ பேசணும் அப்படின்னு. இது எப்போ எனக்கு ரொம்ப ரியலைஸ் ஆச்சுன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. நான் இப்போ பேச நினச்சதே வேறு தான். ஆனால் ஒரு குறுகிய கால இடைவெளியில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிடுச்சு. இப்போது இதை பற்றி நம்ம பேச வேணாமே, இப்போ என்ன ஆக்சுவலாக ஃபீல் ஆச்சோ அதை பற்றி சொல்லலாம், அது கொஞ்சம் நிறைய பேருக்கு லேட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. சரி, ரொம்ப பில்டப் வேணாம், என்னாச்சுன்னு சொல்கிறேன். எனக்கு 2 நண்பர்கள் இருக்காங்க. என்ன பேர் வைக்கலாம்? ஒருத்தன் பேர் ரமேஷ், இன்னொருத்தன் சுரேஷ்னு வச்சுக்கலாம். நான், ரமேஷ், சுரேஷ், நாங்கள் 3 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். டவுசர் போட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். என்ன மேட்ருனா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்பவும் போல தான் பேசிகிட்டு இருப்போம். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை ஜாலியாக இருந்தாங்கன்னா அது எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனை ரொம்ப ஜாலியாக இருந்தால் அவங்க 2 பேர்த்திட்டையும் சொல்லுவேன். இப்படி போயிட்டுருக்க சமயத்தில் ரமேஷ் திடீர்னு 2 நாள் ஆளவே காணோம். எனக்கும் சுரேஷ்க்கும் ஒன்றுமே புரியல. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் ரமேஷ்கிட்ட கேட்டேன், என்னடா ஆச்சு, ஏன்டா பேசவே மாட்டேற அப்படின்னா, இல்லை மச்சான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டான். எனக்கு மனசே இல்லை. நான் அதை போய் சுரேஷ்ட சொல்கிறேன். அவனுக்கும் கோவம். ஏன்னா என்கிட்ட சொல்லலாம் கூட அவன் சுரேஷ்ட சொல்லுவான். எவன்கிட்டையும் சொல்லலை, என்கிட்டையும் சொல்லலை, இவனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு எனக்கு 2 பேத்துக்குமே ரொம்ப குழப்பம். சரி, நானும் ஓகே என்னதான் பண்ணுறான்னு பாட்டலாம் அப்படின்னு விட்டுட்டோம். அப்புறம் 2 நாள் கழிச்சு அவரே வந்தார். வந்து நான் மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு நார்மலாக பேசினான். எனக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரில. சரி ஓகே, சரியாயிட்டான் போல, நல்லா இருக்கான், எப்பவும் போல பேசுகிறான், சரி ஓகே அப்படின்னு நானும் விட்டுட்டேன். நானும் பெருசாக அதை கண்டுக்கல, கேட்கல. ஆனால் சுரேஷ் அப்போ நார்மலாக இல்லை. ஏன்னா 2 நாளுக்கு அப்புறம் இவனே போவான். அதுக்கப்புறம் இவனே சம்மந்தமே இல்லாமல் வந்து நார்மலாக பேசுவான். இவன் நார்மலாக பேசும்போது நான் வந்து நார்மலாக பேசணுமா? இல்லை அவனுக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்ல மாட்டானா அப்படின்னு ஒரு கோவம். இந்த கோவத்துக்கு என்ன காரணம்னா, சுரேஷ்க்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்டயோ இல்லை ரமேஷ் கிட்டயோ வந்து எப்பவுமே கக்கிடுவான். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சுரேஷ்க்கு எங்ககிட்ட சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால அவன் எப்பவுமே அதான் பண்ணுவான், என்ன ஆனாலும் சரி. ஆனால் அவன் இப்படி பண்ணல. யாரு? ரமேஷ் அப்படி பண்ணல. அவனுக்கு என்னமோ பிரச்சனை. ஆனால் அது எங்ககிட்ட சொல்லாமல் அவன் ரொம்ப சைலண்டாகவே இருந்துட்டான். 2 நாள் ஃபோனே எடுக்கல, ஃபோன் பண்ணவும் இல்லை, எங்களுக்கு பதில் சொல்லவும் இல்லை, எதுவுமே இல்லை, எங்கள்கிட்ட பேசவே இல்லை. இந்த சமயத்தில் சரி நான் அதை பெருசாக எடுத்துக்கல. சரி ஓகே என்னதான் ஆச்சுன்னு பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்போதான் வரான்னு நானும் விட்டுட்டேன். சுரேஷும் அப்படிதான் இருந்தான். ஆனால் சுரேஷ்க்கு என்னன்னா அவன் கோவமா இருந்தான். ஏன் இப்படி பண்ணா, என்ன பிரச்சனை அவனுக்கு அப்படின்னு. ஏன்னா எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்கிற ஒருத்தன் அன்னைக்கு அவன் எதுவுமே சொல்லலை. 2 நாளாக மாலே மறைஞ்சு போயிட்டான். லிட்டரலாக மறைஞ்சு போயிட்டான், எதுவுமே சொல்லலை. எனக்கும் ஒன்றும் புரியல, சுரேஷ்க்கும் ஒன்றும் புரியல. அதனால அவன் கோவமாக இருந்தான். திடீர்னு வந்தான். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்தான். எப்படி இருக்க, வரியா ஒரு கேம் விளாடலாம் அப்படின்லாம் கேட்டான். நான் ஓகே சரியாயிட்டான் போல அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஆனால் அப்போதான் அவனுக்கு சுரேஷ் கோவமாக இருக்கேன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. இவன் இவ்வளோ கோவமாக இருக்கான் அப்படின்னு. ஏன்டா கோவமாக இருக்க அப்படின்னா, அவன் பாட்டுக்கு வருவான், நார்மலாக பேசுவான், நான் வந்து பேசணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் சுரேஷும் ரமேஷும் ஒழுங்காக பேசிக்கவே இல்லை. ஏன்னா சுரேஷ் கோவமாக இருந்தால் ஒழுங்காக பேசுறதுல ஈடுபாடு காட்டவே இல்லை. எப்பவும் போல என்னாச்சுன்னே தெரில, அவன் அப்படி பண்ணவே இல்லை. திடீர்னு அப்படி என்ன ஃபீல் பண்ணான்னு தெரில. அவன் ரமேஷ்கிட்ட பேசவே இல்லை. ரமேஷ்க்கு ஒன்றுமே புரியல. ரமேஷும் வந்து என்கிட்ட கேட்டான், இவன் ஏன்டா சுரேஷ் ஏன்டா பேசவே மாட்டான், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டான். எனக்கு ஒரு சின்ன ரஃபான ஐடியா இருந்துச்சு. இனி இத்தனை நாளா பேசவே 2 நாளா பேசவே இல்லை, திடீர்னு வந்து பேசுற, என்னாச்சு இப்போ வரைக்கும் நீ சொல்லலை, அவன்கிட்டயும் சொல்லலை. நான் சரி ஏதோ ஓகே நானும் விட்டுட்டேன். பட் அவன் அப்படி விடல, நீ என்னாச்சுன்னு அவன்கிட்ட சொல்லு, மேபி அவன் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நானும் சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நானும் ரமேஷ்கிட்ட பேசவே இல்லை. இதுக்கு நடுவில் சுரேஷுக்கும் ரமேஷுக்கும் ஒரு கான்வர்சேஷனே போயிருக்கு பெருசா. அது என்னன்னா, இந்த சம்பவத்தினால சுரேஷ் 2 நாள் ரமேஷ்கிட்ட பேசவே இல்லையா. ரமேஷுக்கு என்னன்னே புரியல, ஏன் சுரேஷ் பேசவே மாட்டான் அப்படின்னு. ஆக்சுவலா சுரேஷ் கோவமா இருந்ததே ரமேஷுக்கு தெரியல. ஏன்னா ரமேஷ் வந்து ஒவ்வொரு டைம் பேச ட்ரை பண்ண போதும் சுரேஷ் வந்து அந்த வேலை இருக்கு,
இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிஸியாக இருக்கிற மாதிரியே சொல்லியிருக்காப்ல. ஒழுங்காக மூஞ்சி கொடுத்தே பேசல, ஏதோ ரீசன் சொல்லிட்டு போயிட்டாப்ல. அதனால ரமேஷ் என்ன நினச்சாரு, சரி ஓகே ஏதோ வேலை இருக்குது போல, நம்மளும் 2 நாள் பேசலை, அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கும், அவங்க ஃப்ரீ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் நினச்சிட்டு இருந்துட்டாப்ல. ஆனால் சுரேஷ் கோவமா இருக்குன்றது ரமேஷுக்கு தெரியல. இது எப்போ 2 பேத்துக்கும் தெரிய வந்துச்சுன்னா, ஒரு கட்டத்தில் வந்து 2 பேருமே என்கிட்ட சொல்கிறாங்க. ரமேஷ் வந்து என்ன சொல்கிறான், சுரேஷ் பேசவே மாட்டான் ஒழுங்கா, என்னாச்சுன்னே தெரில அப்படின்றான். நான் இதை வச்சுட்டு சுரேஷ்கிட்ட கேட்குறேன், ஏன்டா அவன்கிட்ட பேசுறதுக்கு என்னடா, ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியாமா, அவன்கிட்ட பேச முடியாத அளவுக்கு என்ன வேலை உனக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். அவன்கிட்ட நான் ஏன் பேசணும் அப்படின்னு சுரேஷ். எனக்கு அப்போதான் ஒரு விஷயம் புரிய வருது, 2 பேரும் இப்படி இருக்காங்க, சுரேஷ் வந்து ரமேஷ் மேலே கோவமா இருக்கான் அப்படின்னு. நான் அப்போதான் கேட்குறேன், என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ற, ஏன் அவன் மேலே கோவமா இருக்க, நீ இப்படி பேசாத அளவுக்கு என்ன கோவம் அப்படின்னு நான் கேட்டா, சுரேஷ் என்னன்றான், அவன் ஆமா அப்போ என்ன பண்றது, இவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு பண்ணுவான், எதுவுமே என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டான், நான் தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், இவன் பண்ண மாட்டான், நான் எதுக்கு அவன்கிட்ட பேசணும், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, எனக்கு பேச பிடிக்கல அப்படின்னு போயிட்டான். இதை நான் வந்து ரமேஷ்கிட்ட சொல்கிறேன், இல்லைடா சுரேஷ் வந்து இப்படி ஃபீல் பண்ணுறான், நீ இப்படி பண்ணதை வந்து அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஹர்ட் ஆயிடுச்சு போல, அதனால் அவன் இப்படி பேச பிடிக்கலான்னு சொல்கிறான் அப்படின்னு நான் சொன்ன உடனே ரமேஷ் என்ன சொன்னால், அவன் மேலே தப்பு இல்லை, நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன், அவன் என்னன்னாலும் என்கிட்ட வந்து சொல்லுவான், நம்மக்கிட்ட சொல்லுவான், நம்மளும் எப்பவும் அப்படி தான் இருந்தோம், ஆனால் இந்த டைம் என்னாச்சுன்னு எனக்கே தெரியல, எனக்கு யார்கிட்டையும் எதுவும் அந்த டைமில் சொல்ல தோணலை, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன், எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் யார்கிட்டையும் எதுவும் பேச முடியல, அஃப்கோர்ஸ் நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கணும், அது நான் அவங்ககிட்டயும் சொல்லியிருக்கணும், அது என் தப்பு தான், ஐ எம் சாரிடா, நான் சுரேஷ்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறேன். ஆனால் சுரேஷ்க்கு அந்த டைமில் எதுவுமே கேட்க இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் என்ன சொன்னாலும், நீ என்கிட்ட பேசாத, இதெல்லாம் எனக்கு கேட்குறக்கு, நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு இதுக்கு கேட்கறக்கு விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு இதெல்லாம் கேட்டு நான் டென்ஷன் ஆகி அப்படின்னு பொங்கி எழுந்து, இப்போ என்னதான் பிரச்சனை உனக்கு, அவன் எவ்வளோ சொல்கிறான், அதை கேட்க கூட உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு பொங்கி நானும் நிறைய பேசிட்டேன். அவன் மென்டலி எவ்வளோ டிஸ்டர்ப் ஆயிருக்கான், அதை அவன் சொல்ல வரான், அவன் சொல்லலை, அது அவன் தப்பு, ஓகே அவன் ஒத்துக்கிட்டான், இப்போ அவன் என்னன்னு சொல்ல வரான், அதை கேட்க கூட உனக்கு டைம் இல்லையா, அதை கேட்க கூட உனக்கு விருப்பம் இல்லையா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நானும் வளன்னு பேசிட்டேன். பேசி முடிச்சக்கப்புறம் அவன் என்கிட்டயும் கோவப்பட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டான். எனக்கா ஒன்றும் புரியல, ஏன்டா நான் ஒருத்தன் இவ்வளோ சொல்கிறேன், அப்போ கூட நீ புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் டென்ஷன் ஆகிட்டேன். அப்புறம் டென்ஷனாக என்ன பண்ணுறது, இதெல்லாம் அவனே புரிஞ்சுக்கணும், நம்ம இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்தான் சுரேஷ். வந்துட்டு, நான் தான் உங்களை சரியாக புரிஞ்சுக்கல போல், இவ்வளோ இயர்ஸ் உங்களை தெரியும் நல்லா, ஆனால் உங்களுக்கு டைம் தேவைப்பட்டிருக்கு, எனக்கு தான் அதை புரியல போல், சரி ஓகே மன்னிச்சிருங்க, இனிமேல் நானும் கரெக்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். எனக்கு அதை கேட்டக்கப்புறம் எனக்கு கோவப்படுறதா இல்லை அவன்கிட்ட என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில. இந்த இடத்துல தான் நான் சொன்ன, ஆரம்பத்தில் சொன்னால ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன்னு இங்கே தான் ஆரம்பிக்குது. நீ இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதடா, உன் தப்பு இதில் எதுவும் இல்லை, டைம் எடுத்துக்கிறது எல்லாருக்கும் அது தேவைப்படும் தான், ஆனால் அதுக்காக அவங்க நம்மள்ட்ட எதுவும் சொல்லலைன்னா நம்மளை அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை, அப்படி நீ நினச்சிக்காத, நீ இங்கே அப்செட் ஆகிற அளவுக்கு நீ ஒன்றும் ஆகலை, டைம் எடுத்துக்கிட்டா அது ஓகே தான், அதுக்காக நம்ம மாறிக்கலாம், அவங்க நம்மள்ட்ட நம்ம இருக்கிற மாதிரி அவங்க நம்மள்ட்ட இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதுல என்ன இருக்குது, நீயே பொறுமையை யோசிச்சு பாரு. இப்போ நான் சொன்னதை இதை நீ ஆக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டா உனக்கு கோவம் வருத்தம் எதுவும் இருக்காது, நீயா எப்பவும் போலவே இருப்ப அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். இதெல்லாம் சொல்லி முடிச்சக்கப்புறம் நான் லாஸ்ட்டில் என்ன சொல்லி முடிச்சேன்னா, இப்போ நான் சொன்னதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் டோட்டலாக மாறிடும்டா, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ஒரு பெரிய டைகர் ஃபயர் மாதிரி பேசிட்டு நான் வந்துட்டேன். இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் சுரேஷ் வந்து என்ன சொன்னா, ஆமாடா நான் தான் அவனை சரியாக பேசவே விடலை, அவனை நான் சுத்தமாகவே பேச விடலை, நானே பேசிட்டு இருந்துட்டேன், நானே ஒன்று நினச்சிக்கிட்டு அவனை பேச விடாமே அவன் என்ன சொல்ல வரான்னு கூட கேட்காம நான் கோவமாக இருந்தேன், அது என் தப்பு தான், நான் அவன்கிட்ட பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரமேஷும் சுரேஷும் பேசிட்டு எப்பவும் போல நார்மல் ஆயிட்டாங்க, 2 பேருமே ஜாலி ஆகிட்டாங்க, 2 பேருமே நல்லா பேசுறாங்க, என்கிட்ட நல்லா பேசினாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரோ ஒருத்தர் அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களோட பிரச்சனை நம்மளால தீர்க்க முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம அவங்க கூட உட்காந்து என்ன பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுல அது எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸை கொண்டு வரும்ல. நம்ம உட்காந்து பேசுறதுல அவங்களுக்கும் கொஞ்சம் மனசு லேசாகும், அவங்களோட டென்ஷனும் குறையும், அவங்க என்ன கோவமா இருக்காங்களோ அதை பற்றி அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்கல்ல, நம்ம ஏன் இவ்வளோ கோவமா இருக்கும், இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிற ஒரு சின்ன வார்த்தையில் அவங்க யோசிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குல்ல, அது எவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் சொன்னதை ஃபுல்லாக கேட்டிங்கல்ல, இப்போ நான் சொன்னதில் வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, நான் இதை தான் ஆரம்பத்தில் சொல்ல நினச்சேன்னு நினைக்கிறீங்களா? நோ நோ நோ, நான் சொல்ல நினச்சது வேற. இதுக்கப்புறம் தான் ஆக்சுவலான சம்பவமே இருக்குது. என்ன சம்பவம்னா, இப்போ 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நார்மல் ஆகிட்டாங்களா, நாங்கள் 3 பேரும் எப்பவும் போல இருக்கமா, இது எல்லாம் ஃபைன். இதுக்கு எக்ஸாக்ட்லி அடுத்த நாள் நான் சுரேஷை மீட் பண்ணுறேன். நானும் சுரேஷும் ஒரு இடத்துல உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருக்கோம். சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ரேண்டமாக ஒரு கேள்வி, நேற்று நீ ஏன்டா அவ்வளோ பேசின அப்படின்னு ஒரு கேள்வி. எனக்கு புரியல. இல்லை என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல, நான் என்ன பேசினேன் அப்படின்னு. இல்லை நேற்று வந்து நான் கோவமாக இருந்தேன் அவன் மேலே,
நீ அதை சரி பண்ணணும்னு நினச்சி பேசினதெல்லாம் ஓகே, ஆனால் எதுக்கு அவ்வளோ பேசின? நீ சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ சொன்னதெல்லாம் நான் எனக்கு யோசிக்கிற அளவுக்கு கூட எனக்கு மைண்ட் இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டான். எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. நான் அமைதியாக அவன் சொல்கிறத கேட்டே இருந்தேன், அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்க. அப்போது இந்த பையன் சுரேஷ் என்ன சொல்கிறான், எல்லாருக்கும் டைம் தேவைப்படும், அதை எடுக்கிறனால நம்ம அவங்க நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு நீ சொன்னல. அவன் என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணலன்னு அவங்ககிட்ட எப்போ சொன்னானா? இல்லை நேற்று அந்த கோவத்திலாச்சும் நான் சொன்னானா? இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், அப்செட் ஆகிற அளவுக்கு நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். நீ பாத்தியா நான் அப்செட் ஆனால் நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு இதுக்கெல்லாம் பதிலே இல்லை. அப்புறம் போக போக நான் பேசினதெல்லாம் ஒவ்வொரு வரியாக சொன்னான். நீ என்ன சொன்ன, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்க இல்லைன்னு ஃபீல் பண்ணுறதுல என்ன இருக்குன்னு கேட்டல. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். எனக்கா இதெல்லாம் அவன் சொன்னதெல்லாம் ஒரு மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருக்கு, எனக்கு பதிலே இல்லை. அவன் பேசிகிட்டே இருக்கான். எனக்கு நான் ஒரு இடத்துல எங்கேயோ பார்த்து அவன் சொன்னதெல்லாம் காதை கேட்டு மைண்டில் ஒரு மாதிரி பஃபர் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் அவன் சொல்கிறான் நீ என்ன சொன்ன, பொறுமையாக இதெல்லாம் யோசிச்சு பாரு, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். எனக்கா ஐயோ நம்மளாம் இதெல்லாம் பேசணும், அவர் நம்ம இப்படியெல்லாம் பேசணுமா, நம்ம ஒன்றுமே புரிஞ்சுக்கலையே, நம்ம பாட்டுக்கு வாய்க்கு வந்து அடிச்சு விட்டோமோ அப்படின்னு எனக்கு நானே கேட்டுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆக்சுவலாக நேற்று அந்த சண்டையை முடிக்கணும், 2 பேரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேசினேன். ஆனால் இன்னைக்கு அவன் உட்காந்து அவன் நார்மலாக தான் இருக்கான், சுரேஷ் நார்மலாக தான் என்கிட்ட பேசினான். ஆனால் அவனுக்கு அந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, நான் அதை பற்றி யோசிக்கல. அவனுக்கு என்ன, அவன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையேன்ற ஒரு மன வருத்தம், அவ்வளோதான். ஆனால் நான் வந்து அது எதுவுமே அதை புரிஞ்சிக்காம எனக்கு தோணுன விஷயத்த வந்து நான் அவன்கிட்ட சொல்லி அதை அவன் தான் அப்படி நினச்சிக்கிறான்னு நான் பேசிட்டேன். நீ இப்படி தான் நினச்சிக்காதான்னு நான் அவன்கிட்டயே சொல்லிட்டேன். ஆனால் நேற்று அவன் நினச்சிருந்தா அந்த கோவத்தில் நேற்றே அவன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு போயிருக்கலாம். அவன் சரி ஓகே அப்படின்னு பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து என்கிட்ட இப்பெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சார் நம்ம இப்படியெல்லாம் பேசணுமா, நம்ம இதெல்லாம் பேசியிருக்கே வேணாம்ல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அப்போதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, நான் எதுக்கு இவ்வளோ பேசணும்? ஃபர்ஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் பேசி முடிச்சிருப்பாங்களே, நான் எதுக்கு நடுவில் போகணும்? நான் பேசாமல் இருந்திருந்தா கூட அவங்க சரி பண்ணியிருப்பாங்களே. நாங்கள் 3 பேரும் இவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஸு, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக பேசாமல் போகிறோம்லாம் நாங்கள். அது எனக்கு அப்போ புரியல. இல்லை இவங்க இப்படியே விட்டால் பேச மாட்டாங்க, நம்ம எதாவது பண்ணாதான் அவங்க பிரச்சனை சரியாகும்னு நினச்சி நானாக அதை நினச்சிக்கிட்டு என்னென்னமோ பேசி ஒரு மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இவன் சொன்னக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுது. நம்ம இவ்வளோ பேசிட்டோம்ல, நம்ம இதெல்லாம் இவ்வளோ பேசவே அவசியம் இல்லையே, நம்ம எதுக்கு இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் புரிஞ்சுது. ஏன்னா ஒரு இடத்துல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சில டைம் அதை சும்மா விட்டா அதுவே சரியாயிரும். நம்ம இவ்வளோ பேசணும்னு அவசியமே இல்லை. அண்ட் அதில் நமக்கும் ஒருத்தருக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம பேசினா அது ஓகேவா இருக்கும். 2 பேருக்கு நடுவில் பிரச்சனைன்றப்போ நம்ம 3ஆவதா போய் என்ன பேசணும்? இந்த மாதிரி தான் பேசி பல்ப் வாங்கிட்டு வருவோம். இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு தோணும்ல நம்ம பேசினா அவங்களுக்கு அது சரியாகும் அப்படின்னு. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. சில டைம் வேணால் அது கரெக்டாக இருக்கலாம், அப்படி நம்ம சொன்ன மாதிரி ஒர்க் ஆகலாம். ஆனால் எல்லா டைமும் நம்ம பேசுறது அப்படின்றது அவசியம் இல்லாததான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து பார்க்கலாமே என்னதான் ஆகுதுன்னு. இன்கேஸ் அது நம்ம நினச்ச மாதிரி இப்போது அமைதியாக இருந்தால் அது சரியாயிடுச்சுன்னா சூப்பர் தானே. ஸோ அவ்வளோதான் மேட்ரு. நான் சொல்ல நினச்சது அப்படியே நீட்டி முளைக்கி சொல்லிட்டேன். நீங்களும் முடிஞ்சால் கொஞ்சம் இதை பற்றி யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம பேசணுன்றது அன்னெசரி தான். கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்து என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போமே. இவ்வளோ நேரம் கேட்டதில் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு லைட்டாக ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி அமைதியாக அதை பற்றி யோசிச்சுட்டு உங்கள் கருத்துக்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஷோ இப்போது ஸ்பாட்டிஃபை தாண்டி எல்லா பிளாட்ஃபார்மையும் இருக்குது. யூடியூப்பில் இருக்குது, JioSaavn, Amazon Music அண்ட் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் கூட இருக்குது. டைம் கிடைச்சா அதுலேயும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் போயிட்டு உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் குவைட்டாக அதை பற்றி யோசிச்சுட்டுருங்க. Until then, see you next time. நான் உங்கள் குரு. இது கேஸ் ஸ்டடி. நான் டடா பாய்.